தமிழகம் முழுவதும் மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாட்டம். வேளாண் தொழிலுக்கு உதவும் கால்நடைகளை போற்றும் உழவர்கள். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் விறுவிறுப்பாக நடைபெறும் சல்லிக்கட்டு போட்டி. சீறி வரும் காளைகளை அடக்க போராடும் வீரர்கள். விழுப்புரத்தில் நீதி கேட்டு போராடிய பெண்களை காவல்துறையினர் இழுத்து தள்ளியதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். திருவள்ளுவர் நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. பொங்கல் திருநாளன்று நடைபெறுவதாக இருந்த யுஜிசி நெட் தேர்வு வரும் 21 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. கேரள இளைஞர் உயிரிழப்பு எதிரொலி. ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்களை விடுவிக்குமாறு நடுவண் அரசு மீண்டும் வலியுறுத்தல். பணப்பரிமாற்ற மோசடி வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய நடுவண் அரசு அனுமதி. தலைநகர் டெல்லியில் நிலவும் கடுமையான பனிமூட்டத்தால் வானூர்தி மற்றும் தொடர்வண்டி சேவைகள் பாதிப்பு. மேட்டூர் அணை கிழக்கு மேற்கு கால்வாயில் பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு இன்று மாலையுடன் நிறுத்தப்படும் என அறிவிப்பு. ராணுவ சட்டத்தை நடைமுறைப்படுத்திய விவகாரத்தில் தென்கொரிய அதிபர் யூன் சுக் போல் அந்நாட்டு காவல்துறையால் கைது.